ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இனிமேல் நான் இந்த டாபிக்லாம் மாற்றிடலாம் வீடியோவில் அப்படின்னு நினச்சா கூட தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நினைக்கல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதாவது எந்த ஒரு லோன் வாங்கறதுக்கும் அட்வான்ஸாக ரூபா கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் தொடர்ந்து இன்னைக்கு வரலும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க நம்ம மக்கள். இதுக்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லையா அப்படின்னு யோசிச்சா, எவ்வளவோ மொபைல்ல டெக்னாலஜி டிஜிட்டல்ல நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ மொபைல்ல நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அங்க அவன் ஏமாத்திட்டான், இங்க இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளோட அறியாமையா, இல்ல வறுமையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு காலையில பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம்ல சேம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அமைச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல. ஸோ உங்களுக்கு 1,00,000 ரூபீஸ் எலிஜிபிள் இருக்கு. அதுக்கு நீங்க லோன் உடனே கிரெடிட் ஆகணும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 1350 அதாவது டிடிஎஸ் அமௌண்ட், டிடிஎஸ் சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் பே பண்ணிட்டாரு. நான் இதை சொல்றேன், அதாவது பே பண்றதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு ஏமாத்திடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிற கடைசி சுச்சுவேஷன்ல நம்மகிட்ட ஸோ சார் பே பண்ணிட்டேன், இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. பே பண்ணிட்டு அவ்வளோதான், அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால எந்த ஒரு லோன், அதாவது பேங்க்கோ நான் பேங்கிங்கோ மைக்ரோ ஃபினான்ஸோ எதுவுமே உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. அப்படி அட்வான்ஸாக ஒரு லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்பெனி கேட்குறாங்களோ அவங்க 100% ஃப்ராடு. இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் நீங்களும் தெரிஞ்சுக்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பேங்க்கு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்து, இல்லை உங்களுக்கு லோன் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை லீகலாக ஏதாவது டவுட் இருக்குன்னா இதை பற்றி நிறைய சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எத்தனையோ விஷயங்கள் சர்ச் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த லோன் எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இதை எடுக்கலாமா, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு, என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் நிறைய செக் பண்ணுங்கள். நிறையா சேனல்ஸ் இருக்குது, நிறையா கூகுளே நிறையா விஷயங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணி ஒரு பணம் கட்டலாமா வேண்டாமா, இல்லை என்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம், இல்லை ஓடிபி சொல்லலாமா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். பணத்தை இழந்ததுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்மளோட கஷ்டத்துக்கு தான் லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட கஷ்டத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தொடர்ந்து ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய நண்பர்கள் ரொம்பவே ஒரு வறுமை நிலைமையில் இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லோன் வாங்கி இருக்கிற கடனை பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு ரொம்பவே இயக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் தயவுசெய்து இனிமேல் லோனுக்காக பணத்தை கட்டி யாருமே ஏமாறாதீங்க. இன்னும் சந்தேகம் தான் குரூப்பில் வாங்க. நம்மளோட ட்ரஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ விடைபெறுகிறேன். இனி ஒரு யாராவது நம்மளோட தெரிஞ்சவங்க குரூப்லேயும் சரி பணத்தை கட்டி லோனுக்காக ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரவே கூடாது.